தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள், உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை கூறி, இறை இரக்கத்தின் ஞாயிறு, அதாவது பாஸ்கா ஞாயிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக திரு அவையானது கொண்டாடுகின்றது. எனவே இன்று நாம் இரக்கத்தை கொடுப்போம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற ஒரு மைய சிந்தனை எடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைய இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்கிறோம். யோவான் நற்செய்தி பிரிவு 20 19 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுரு மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுரு வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த சீடரும் உள்ளே சென்றனர். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சீடர்கள் தங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணிற ஆடை அணிந்த 2 வானகத் தூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார். அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் சொல்வேன் என்றார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் தந்தையிடம் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரும் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசுக்குரியவற்றையும் அவரிடம் சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம், 2வது வாசகம் அனைத்துமே இரக்கத்தை கொடுக்க வேண்டும். இரக்கம் என்று சொல்லக்கூடியது வெளிப்படையாக சிறிய உணர்வு ரீதியான இரக்கத்தை காட்டுதல், உணர்வுகளை வெளிப்படுத்துதல் என்று அர்த்தம் கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. சாலையிலே நடந்து செல்வரும் ஒருவர் கையேந்து நிற்கிறார், இயலாமை வெளிப்படுத்துகிறார், வறுமையை வெளிப்படுத்துகிறார். நாம் நம்முடைய சிட்டைப்பைக்குள் கையை விட்டு எடுத்து கொடுக்கின்றோம். இரக்கச் செயல், நல்ல செயல், வேண்டிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஆனால் இது மட்டும் இரக்கம் என்று சொல்ல முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே இரக்கச் செயல், இரக்கம் கொடுப்போம், இரக்கம் பெறுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த இரக்கச் செயல் என்று சொல்லக்கூடியதை ஆண்டவர் எந்த அர்த்தத்திலே சொல்கிறார் என்றால், முதல் வாசகத்திலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரக்கம் கொடுப்போம், இரக்கம் பெறுவோம் என்று சொல்லக்கூடியது வெறும் உணர்வு ரீதியாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் ரீதியாக இரக்கத்தை கொடுக்க வேண்டும். நீதி ரீதியாக, நீதி பார்வையில் இரக்கத்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான் முதல் வாசகத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணியில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்பிக்கை கண்டோர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள், ஒன்றாக கூடி வந்தார்கள், ஒன்றாக கூடி செபித்தார்கள், ஒன்றாக கூடி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள்.
இல்லாமையில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற விதத்தில் ஒரு சமத்துவமான ஒரு பொது உடைமை சார்ந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது. எனவே ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இரக்கம் காட்ட வேண்டும், எல்லோருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த இரக்கம் என்று சொல்லக்கூடியது இன்றைய உலகத்தினுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கிறதே, மண்ணுக்காக சண்டை போடுகின்ற நிலைமை இருக்கிறதே, மனிதர்களை கொல்லுகின்ற யுத்தங்களை போர்களை தொடுக்கின்ற வாழ்வு ரீதி இருக்கிறதே, அநீதியாக அக்கிரமமாக குழந்தைகளை ஆயிரக்கணக்கிலே கொல்லுகின்ற வாழ்க்கை இருக்கிறது, அறநெறியற்ற வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை சூழ்நிலையில், இந்த சமூகத்தினுடைய சூழ்நிலையில், ஜியோ பாலிட்டிக்ஸினுடைய சூழ்நிலையில் நாம் எவ்வாறு இரக்கத்தை புரிந்து கொள்வது? இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள். இந்த கடவுளுடைய பிள்ளைகள் பாலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்கள், குண்டு போட்டு தகர்க்கின்றார்கள், மருத்துவமனைகளிலே குண்டு போடுகின்றார்கள். ஆக கொத்து கொத்தாக குண்டு போடக்கூடிய இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய சித்தப்படி வாழ்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? இவர்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்களா? ஆண்டவரால் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதத்தின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? பரிவு இருக்கிறதா? இரக்கம் இருக்கிறதா? மதிப்பு இருக்கிறதா? மனிதனை மனிதனாக மதிக்கின்ற தன்மை இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். எனவே ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் போய் சீடரிடத்தில் சொல்லுங்கள், நான் கலிலேயாவுக்கு செல்ல இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது வெறும் காட்சியை கொடுக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வு ரீதியான, இமோஷனல் ரீதியான, வெறும் சென்டிமெண்ட் ரீதியான ஒரு செயல்பாடு அல்ல. மாறாக தான் உயிர்த்தெழுந்தாகிவிட்டது, தான் ப்ரிப்பேர் பண்ண, தான் தயாரித்திருக்கின்ற தன்னுடைய சீடர்கள் தன்னுடைய பணியை எடுத்து சொல்ல வேண்டும். மீண்டும் கல்லறைக்குள் முடங்கிவிடக்கூடாது, கல்லறைக்குள் தேடுகின்ற பெண்களாக இருக்கக்கூடாது, மனிதர்களாக இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் அருமையாக வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடியது இந்தியாவிலும் இருக்கத்தான் செய்கிறது. சைனாக்காரர்கள் ஒரு பக்கத்தில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது, பங்களாதேஷ்காரர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது, அதுபோன்று பாகிஸ்தானிலே ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களில் ரஷ்யாக்காரர்கள் உக்ரைனிலே ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் அனைத்துமே இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் வரக்கூடிய இன்றைய நவீன காலத்தினுடைய தீமைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பும் சமாதானமும் எங்கே இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் பொது உடைமையாக எல்லாவற்றையும் கொண்டிருந்தார்கள். எனவே தேவையில் இருக்கக்கூடியவர்கள், வறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இயலாமைகளில் இருக்கக்கூடியவர்கள், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அமைதி இழந்து வாழக்கூடிய மக்கள் யாரும் அங்கே இல்லை. காரணம், எல்லாரும் சகோதரத்துவம், அன்பு, சமத்துவம், சுதந்திரம் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் வாழ்ந்தார்கள். இதுதான் உண்மையான இரக்கத்தினுடைய மறுபக்கமாக இருக்கிறது. திருத்தந்தை நமக்கு அழகாக ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், நேம் ஆஃப் காட். காட் இஸ் merciful, mercy is the name of God என்று சொல்ல, இரக்கம் காட்டுதல். எனவே இந்த இரக்கம் காட்டுதல் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட விதத்திலும் உளவியல் ரீதியாகவும் ஜியோ பாலிட்டிக்ஸினுடைய சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அமைதி வர வேண்டும், இரக்கம் வர வேண்டும், உண்மையான சுதந்திரம் வர வேண்டும் என்றால் சமாதானம் என்று சொல்கிறோம். சமதனம் வருகின்ற பொழுதுதான் சமாதானம் வரும் என்பதுதான் உண்மையான நிகழ்ச்சியாக இருக்கிறது. சமாதானம் என்று நாம் சொல்லுகிறோம், மற்றவர்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகின்றோம். அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் சமாதானம் வருவதில்லை. சமதனம், தனம் என்றால் சொத்துக்கள், உலகத்தினுடைய சொத்துக்களை, இயற்கையினுடைய சொத்துக்களை, காற்று, நிலம், நீர், எல்லாவற்றையும், ஆகாயம், இன்று ஆகாயம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகாயம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டுக்கு மேல் இன்னொரு நாட்டினுடைய வானூர்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கட்டணம், அதற்கான அனுமதியெல்லாம் பெற்றிருக்க வேண்டும். எனவே எல்லாமே பிரித்து வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே சமதனம், ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் எப்பொழுது வேண்டாலும் சுதந்திரமாக செல்ல வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமாதானம் வரும். பாலஸ்தீனர்களுக்கு மனித உரிமை கிடைக்க வேண்டும்.
அவர்களுக்கென்று ஒரு இடம் வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும். இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் ஒரு நாடு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் அல்லவா? அதுபோன்று பாலஸ்தீன மக்களுக்கு உரிமை இல்லையா? நாடு வேண்டாமா? அவர்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டாமா? அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டாமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று திருத்தந்தை சொல்லக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களிலே சமாதானம் என்று சொல்லக்கூடியதை உரியதாக்க வேண்டும், இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக முடவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மாற்று சபையை சார்ந்தவர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், பெண்கள் என்று சொல்லி சமூகத்தினுடைய அந்த விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு பாதங்கள் ஊதுகின்ற சடங்குகளை ஏற்படுத்தினார் என்று நாம் பத்திரிகைகளில் படிக்கின்றோம். ஆகவே இந்த சமாதானம், இந்த சுதந்திரம், இந்த சமத்துவம் என்று சொல்லக்கூடியது வர வேண்டும் என்றால் நீதியை கடைபிடிக்கின்ற மக்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு சொல்லுகின்றார். இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகின்ற பொழுது இறைவனை போன்று நாமும் இரக்கமுடையவர்களாக இருப்போம். வெறும் உணர்வு அடிப்படையில் அல்ல, மாறாக உரிமைகளை மதிப்பதன் வழியாக, கடமைகளை செய்வதன் வழியாக நம்முடைய இரக்கத்தை சமூகத்தில், மனித குலத்தில் நாம் எண்பிக்க வேண்டும் என்று நான் விளைகின்ற. நீங்களும் சிந்தித்து பாருங்கள், இது சரிதானா என்று சிந்தித்து பாருங்கள். அதற்காக நாம் ஜெபிப்போம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, உலகில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் எந்த விதமான வேறுபாடுமின்றி எங்களை பாதுகாத்து வருகின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆஸ்வத்திலும் குடும்பங்களை ஆஸ்வத்திலும் உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். எனவே சமாதானமாக பகிர்ந்து வாழக்கூடிய, ஜெபித்து வாழக்கூடிய, ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு மனித குலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய முயற்சிகளில் நாங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும். அதற்கான ஆற்றலையும் அருளை தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.